தற்போதைய அண்மை செய்தி. நாமக்கல் மாவட்டம் நல்லிப்பாளையம் அருகே ஸ்டீல் பிளேட் ஏற்றிச் சென்ற லாரி விபத்துக்குள்ளாகிய பதைப்பதைக்கு வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நாமக்கல் மாவட்டம் நல்லிப்பாளையம் அருகே ஸ்டீல் பிளேட் ஏற்றிச் சென்ற லாரி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இது தொடர்பான பதைப்பதைக்கு வைக்கும் காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்நாடகாவில் இருந்து கரூருக்கு ட்ரெய்லர் லாரியில் ஸ்டீல் பிளேட் ஏற்றிச் சென்ற போது இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நாமக்கல் மாவட்டம் நல்லிப்பாளையம் அருகே ஸ்டீல் பிளேட் ஏற்றிச் சென்ற லாரி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோவிந்தராஜ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் கோவிந்தராஜ். ஸ்டீல் பிளேட்களை ஏற்றிச் சென்ற லாரி தற்பொழுது விபத்துக்குள்ளான இந்த பதைவதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இந்த விபத்து ஏற்படுவதற்கான காரணம் என்ன? விரிவான விவரங்களை வழங்கலாம். ஆசிகாமணி, கர்நாடகாவில் இருந்து கரூருக்கு டெய்லர் லாரியில் ஸ்டீல் பிளேட் ஏற்றிக் கொண்டிருந்த, அதாவது நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த லாரி ஓட்டுநர் வரதராஜ் என்பவர் சென்று கொண்டிருந்தார். அப்போது பார்த்தோம்னா நாமக்கல் கரூர் தேசிய நெடுஞ்சாலை, அதாவது வள்ளிபுரம் பகுதியில் சாலையில் டெய்லர் லாரி சென்று கொண்டிருந்த போது அந்த ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையின் நடுவே தடுப்பு சுவரில் மோதியது. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த டயர் சுவரில் மோதியதில் டயர் வெடித்து சிதறியது. அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா சாலையில் முன்னே சென்று கொண்ட எல்ஜிபி டேங்கர் லாரி மீது மோதி டெய்லர் லாரி விபத்து ஏற்படுத்தி தலைக்குப்புற கவிழ்ந்தது. அப்போது சாலையில், அதாவது டூ வீலரில் சென்று கொண்டிருந்த தாய் மகள், அதாவது இருவர், அதாவது தாய் சுதா, மகள் சினேகா ஆகிய இருவரும் சென்று கொண்டிருந்த நிலையில அந்த டெய்லர் லாரி மோதியில் அந்த இளம்பெண் சினேகா சம்பவ இடத்திலே பரிதாபமா உயிரிழந்தார். இந்த விபத்தில் காயமடைந்த சுதா மற்றும் அந்த டெய்லர் லாரி ஓட்டுநர் வரதராஜ் இருவரையும் அருகே உள்ள மருத்துவமனை சிகிச்சைக்காக நாமக்கல் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில பார்த்தோம்னா லாரியில் ஏற்றி வந்த ஸ்டீல் பிளேடுகள் அனைத்து சாலைகளும் சிதறி கிடந்தன. ஒரு சில பிளேடுகள் சாலைகள் அருகே உள்ள வாகன பேட்டரி சர்வீஸ் கடைகளும் உள்ளே புகுந்தது. இதைதான் நம்ம சிசிடிவி காட்சியில தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கடையில யாரும் இல்லாதனால் பெரிய உயிர் சேதம் எல்லாம் தவிர்க்கப்பட்டது. இந்த சாலை விபத்தை குறித்து, அதாவது நல்லிப்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விசாரணை மேற்கொண்ட நிலையில போக்குவரத்து இணைச்சில சரி செய்து தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிகாமணி, விபத்து தொடர்பான விரிவான விவரங்களோட இணைப்பில் வந்தமைக்கு நன்றி கோவிந்தராஜ்.